தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஆர்பி எக்ஸாமில் மிக மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஆர்பியோடைய வேக்கன்சிஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நேரடியான நேர்காணலுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் சில மணித்துளிகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் மீட் கட் கேன்டீன் ஒரு டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் மீரட் கேண்டீன் ரிக்வர்ஸ் த அப்பியர்ஸ் இது இத்தனை ரிக்வர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் கான்ஸ்டபிள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சயின்ஸ் லேப் அண்டு அந்த பேராமெடிக், பிஜிடி பொலிட்டிக்கல் சயின்ஸ், டிஜிடிஸ் கெமிஸ்ட்ரிஸ், மியூசிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஆர்டி ஆல் சப்ஜெக்ட் பெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நர்சரி டீச்சர்ஸ் ஆல் சப்ஜெக்டில் இருக்கவங்க எடுக்கலாம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணுங்கள். இது 30 ஜூலைக்குள்ளார இதை நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில முக்கிய தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஓடைய ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க. 34 தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு. தமிழ்நாட்டில் 34 அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குங்க. அரசு பள்ளி மூலம் மாணக்கர் பொதுமக்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு மூலம் தலைமை ஆசிரியருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களும் நிரம்பியுள்ளன. மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் மற்றும் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வையும் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணையக்குனருடைய செயல்முறைகளில் இதை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பள்ளி விதிகளில் 4வது மாவட்டத்தின் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் அதனையொத்த பணியிடங்கள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அதனையொத்த பணிநிலையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதனையொத்த பணியிடங்களுக்கு பதவி உயர்வு அந்த பணி மாறுதல் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களும் ஒதுக்கீட்டு விவரம். ஸோ 1996 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா 8% இடஒதுக்கீட்டின்படி 106 பணியிடங்களும், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு 2% இடஒதுக்கீட்டுப்படி 12 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு எழுதி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷனை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பியுடைய புதிய அப்டேட் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார செப்டம்பர் இறுதிக்குள்ளார தேர்வுகள் முடிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. மக்களே, ஆசிரியர் தேர்வில் அடுத்து பார்த்திங்கன்னா ஜட்ஜியோடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. எஜ்ஜியோடைய வேக்கன்சிஸை 2லிருந்து 3 மடங்காக உயர்த்தலாம் அப்படின்றத யோசிச்சுட்ருக்காங்க. பொறுத்து நான் பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஆர்பி எக்ஸாமில் மிக மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஆர்பியோடைய வேக்கன்சிஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நேரடியான நேர்காணலுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் சில மணித்துளிகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் மீட் கட் கேன்டீன் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் மீரட் கேண்டீன் ரிக்வர்ஸ் த அப்பியர்ஸ் இது இத்தனை ரிக்வர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் கான்ஸ்டபிள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சயின்ஸ் லேப் அண்டு அந்த பேராமெடிக், பிஜிடி பொலிட்டிக்கல் சயின்ஸ், டிஜிடி கெமிஸ்ட்ரி, மியூசிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஆர்டி ஆல் சப்ஜெக்ட் பெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நர்சரி டீச்சர்ஸ் ஆல் சப்ஜெக்டில் இருக்கவங்க எடுக்கலாம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இதை அப்டேட் பண்ணுங்கள். இது 30 ஜூலைக்குள்ளார இதை நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில முக்கிய தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஓடைய ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க. 34 தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு. தமிழ்நாட்டில் 34 அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குங்க. அரசு பள்ளி மூலம் மாணக்கர் பொதுமக்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு மூலம் தலைமை ஆசிரியருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களும் நிரம்பியுள்ளன. மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் மற்றும் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வையும் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனருடைய செயல்முறைகளில் இதை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு பள்ளி விதிகளில் 4வது மாவட்டத்தின் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் அதனையொத்த பணியிடங்கள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அதனையொத்த பணிநிலையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதனையொத்த பணியிடங்களுக்கு பதவி உயர்வு அந்த பணி மாறுதல் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களும் ஒதுக்கீட்டு விவரம். ஸோ 1996 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா 8% இடஒதுக்கீட்டின்படி 106 பணியிடங்களும், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு 2% இடஒதுக்கீட்டுப்படி 12 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு எழுதி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷனை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பியுடைய புதிய அப்டேட் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார செப்டம்பர் இறுதிக்குள்ளார தேர்வுகள் முடிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. மக்களே ஆசிரியர் தேர்வில் அடுத்து பார்த்திங்கன்னா ஜட்ஜியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. எஜ்ஜியோடைய வேகன்சிஸை 2 to 3 மடங்காக உயர்த்தலாம் அப்படின்றத யோசிச்சுட்ருக்காங்க. பொறுத்து நான் பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.